Good evening, good evening, good evening, students. Good evening, sir. Good evening. Okay, கிளாஸுக்கு வந்ததுக்கு நன்றி. பாருங்க நான் சொன்ன மாதிரி டைமுக்கு வாங்க ப்ளீஸ். ஓகே, எல்லாம் நாங்கள் உங்களை படிப்புகிற என்றால் நீங்கள் கிரேட் 10க்கு தயார்படுத்துகிறோம். மற்றது நீங்கள் நல்லா வரணும் பண்ணு தான் எங்கள் ஆசை. அதுக்கான தான் படிப்பிக்கிறோம். அப்போ கொஷன் ரெண்டாக கேளுங்கோ. மற்றது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். அப்போ அதே ஒரு பெரிய ஹெல்ப் உங்களுக்கு. அப்போ திருப்பி போய் பார்க்கலாம். இது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் அல்ல விளங்காட்டி அல்ல திருப்பி என்ன கேட்கலாம் அடுத்த கிளாஸ். சரி பிள்ளைங்க எல்லாம் இதுக்கு ஒருக்கா போய் பிள்ளைங்க படுத்துக்கோண்டு. ஓகே ஓகே, நான் கிளாஸ் வாங்குவோம். ஓகே, நாங்கள் போன கிளாஸ்ல வந்து படிச்சு நாங்கள் என்னன்னு சொன்னால் நாங்கள் குயிக்கா இருக்க ரிவ்யூ ஒன்றன் சாப்டர் 3. சரி, ஓகே. அப்போ இப்போ வந்து இந்த இந்த சைக்கிளை பார்ப்போம் குயிக்கா. இது என்ன செய்கிறோம், 5 7 பிரிச்சிருக்கேன். 1 2 3 4 5. அப்போ இதுல உங்களுக்கு தெரியும் வந்து 5 7 பிரிக்க வழியால இந்த ஹைலைட் பண்ண பார்ட் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும், 3/5. சரிதான், இது வெரி சிம்பிள். சரியோ? ஓகே, இப்போ என்னென்றால் இப்போ குயிக்கா இன்னொன்று பார்ப்போம். இப்போ லெட்ஸ் சே வந்து ஒரு ரெக்டாங்கிள கீறான். சாரி, நேராக வராக்கு. சாரி. ஓகே, இதை வந்து நாங்கள் அசியூம் பண்ணுவோம் வந்து 3 சமனா பிரிக்கிறோம். ஓகே, இதுல நடுவுல உள்ள ஹைலைட் பார்ட். அப்ப அந்த ஹைலைட் பண்ண பகுதி என்னன்னு சொல்றது, என்ன பின்னமா சொல்றது, 3 பிரிச்சுக்கலாம். 1 2 3. அப்ப இதை சொல்ற வந்து என்ன, 3ல் ஒரு பங்கு ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. சரி, கொஸ்டின் இருக்கோ? No, sir. ஓகே, வெரி குட். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்தது போவோம். சுஜித்ரா, இதை சொல்லுங்க அப்பம். எத்தனாவது கேள்வி, சார்? 2ஆம் கேள்வி. 4 4உடன் 4 கீழே, சார். 4ன் மேல் 7, சார். ஓகே, என்னென்ன எடுத்தீங்கள்? 2 2 தர 4 8. சார் 2 தர 4 8. 8 3 எவ்வளவு? 11, சார். 11. அப்போ என்ன வரும்? 11க்கு 11, சார். ஓகே, 4 வரும். சரியோ? ஓகே, லெஜான்வி 3ஆம் கேள்வி சொல்லுங்க. சார் 13 15 15 2 17 5ன் மேல் 17, சார். வெரி குட். அபிஷேக் 4ஆம் கேள்வி சொல்லுங்க. சார் 15 50 50 7 57 10ன் மேல் 57, சார். வெரி குட். ஓகே, அப்ப எல்லாருக்கும் விளங்கியிருக்கு. இதானே, இது வந்து சின்ன கணக்கு. அப்ப நான் அதை செய்யல, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நாங்கள் அடுத்த போவோம் கிடப்பாண்டு. சரி, இப்போ வந்து மோகன பிரபாத் 3ஆம் கேள்வியில முதலாவது சொல்லுங்க அப்போ. என்ன எழுதுங்கள்? சார் 7க்குள்ள 3 2 தடவை இருக்கு, சார். எஸ். அப்ப சைட்ல 2 போட்டு 3ன் மேல் 1, சார். வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே, திக்ஷானா மற்றது 2ஆம் கேள்வியை சொல்லுங்க. கீழே 4, சார். 4ல 4 நன்னாங் 16 16. எஸ். மேல 3, சார். ஓகே, நாங்கள் 16 19 வரணும். அப்ப 3 மிச்சம் மேல வரும். எஸ், வெரி குட். ஓகே ஓகே ஓகே, இப்போ இதை நான் செய்றேன். சரியோ? அப்ப இதை வரும் சொல்லுங்க அப்போ திருப்பி. அபிஷேக் சார் எத்தனாவது கேள்வி, சார்? 4ஆம் கேள்வி. ஏழு 5 35. சரியோ? அப்ப என்ன செய்யணும், இத்தனை மிச்சம் போடணும். 36 வார கொண்டு போடணும். அப்ப இதானே இதானே. ஓகே, மோகன பிரபாத், இப்ப நாங்க 4ஆம் கேள்வியை பார்ப்போம். ஓகே, 4ஆம் கேள்வி இது. சரியோ? இதுல முதலாவதே செய்வோம். முதலாவது இப்ப நான் உங்களுக்கு தந்த எக்ஸசைஸ்ல ரிவிஷனா
ஓகே இதை சொல்லுங்க அவன் என்னண்டு சீரண்டு கீழே சார் வந்து 3 2 சொல்லுங்க. சார் பகுதி எண் ஒரே மாதிரி இருந்தா கூட்டக்கூடாது சார், அதனால 7 மேல 5 சார். ஓகே வந்து ஓகே சரி, கீழே வந்து சமனா இருக்கபடியால நீங்கள் நேர கூட்டலாம். அப்ப என்ன 7 மேல் 5. சரி, வெரி குட். ஓகே திக்ஷானா அடுத்த 2ஆம் கேள்வி சொல்லுங்க பாப்போம். சார் 6 3 சமன் இல்லாம இருக்கு. அப்ப 6க்கு 3க்கு போமசி காணணும். ஓகே என்னண்டு காணியுங்கள் போமசி 6ஐயும் 3ஐயும் 2ஆல பிரிக்கணும் சார். 2ஆல பிரிக்கலாமா? 6 3 2ஆல பிரிக்கலாமா? 2ஐயும் பிரிக்கக்கூடிய எண் எடுக்கணும். அதுக்கு 2க்கு அடுத்து என்ன 3. இவனுக்கு 3 எடுத்தா என்ன நடக்கும்? 2 1. இதை வந்து 2ஆல பிரிக்கலாமா? இல்லை என்றால் இங்க 1 தான் இருக்கு. அப்ப 3 தர 2 6. அப்ப காமன் ரூப் என்ன இதுக்கு? 6. சரியோ? சரி அப்ப சார். 6 மேல் 5 கழித்தல் கீழே 6 வரும், மேல எவ்வளவு வரும்? மேல 5 சார். என்ன 5 வரும்? 6ன் இங்க மேல் இங்க பாருங்க, 3 வந்து கொமனருக்கு கொண்டு வரக்கு 2ஆல பெருக்கிறான். அப்ப இது என்ன உனக்கு 2 என்ன உனக்கு 2ஆல பெருக்கணும். 4 சார். 4 விலங்கு 5 12. சரி சார். ஓகே அப்ப இது தெரியும் 5 இது வந்து என்ன தெரியும்? இப்ப 5 6 கழித்தல் 4 6. ஓகே மேல் 1. அப்ப 6 1 6. சரிதானே? சரி. வெரி குட். 7 12 பிளஸ் 3 4 மைனஸ் 2 3. உங்களுக்கு தெரியும் வந்து 12 காமன். அப்ப 12 மேல 7 வரும். இதுல ஒரு நோ சேஞ்ச் பிளஸ் 4 12 கொண்டு வரக்கு 3ஆல பெருக்கினாங்க. ஓகே அப்ப என்ன வேணும்? இந்த 3ஐயும் 3ஆல பெருக்கினால் 9 மைனஸ் இதே நேரம் 3 12 கொண்டு வரக்கு 4ஆல பெருக்கினாங்க. அப்ப என்ன வேணும்? 2 4 வைக்கினா 8. உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து என்ன பேஸ் எல்லாம் சேம். நீங்க நேர கூட்டி கழிக்கலாம். அப்ப 7 3 7 9 16 16 8 போனால் 8 8 12. சரி இதை சுருக்கினா எவ்வளவு? 4ஆல பிரிச்சால் என்ன எவ்வளவு? 2 3. சரியோ? கொஸ்டின் இருக்கோ? மோகன பிரபாத்? ஓகே தேங்க்யூ. ஓகே நோ சார். ஓகே வெரி குட். ஓகே இப்ப என்னென்றால் இதை சொல்லுங்க. நிகர்மாற்றை எழுதுக. நிகர்மாறு எழுதணும் என்றால் இதை என்னென்று நிகர்மாறு எழுதுவீங்கள்? உங்களுக்கு தந்த கொஸ்டினை திருப்பி செய்யறேன் நானா? ஓகே இது 2 நிகர்மாறுகள். மோன பிரபாத் இந்த எண்ணெய் என்ன நிகர்மாறா எழுதுவீங்க? ஓகே சுஜித்ரா சார் என்னென்ன போக சொல்லுங்க. சார் 3 மேல் 8 சார். ஓகே என்னென்றால் 3 மேல் 8 இருக்கு. இதை நிகர்மாறு எழுதணும் என்றால் என்னோட இவரை வந்து மேல கொண்டு போகணும், 3 வந்து கீழே கொண்டுரும். நிகர்மாறு எழுது என்றால் 8 3. ஐயோ இப்ப மோகன போட நீங்கள்லாம் திருப்பி 5 2 நிகர்மாறு எழுதுவீங்கள். ஐந்தண்டா என்ன மீனிங்? 5 எண்கள் ஒன்று இருக்கு. அப்ப என்ன வேணும்? 1 மேல கொண்டுரும். 1 சார் 1 5 கீழே கொண்டாந்தா 5 மேல 1 சார். ஓகே வெரி குட்.
சரியோ? அடுத்து இதை சொல்லுங்க. போனப்பா நீங்களா இது என்ன செய்யணும் முதல்? இது நிகர் மாற எழுதும். என்ன செய்யணும் முதல்? அப்ப 2 8. பெருக்கணும் சார். ஓகே, பெருக்கி பெருக்குனா 8 சார். 8 கீழே போட்டு மேல 2 போடணும் சார். இல்லையே, 2 வரும். 2 8 8 2 10. 10 மேல வர 4 கீழே வர. நிகர் மாற்று சார். 10 கீழே வரும். எஸ், அப்புறம் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுவோம். முதல் ஸ்டெப் என்ன? இதை பெருக்கி புறமை இல்லா பின்னமா கொண்டுறோம். இந்த எப்படி கொண்டுறோம்? 10 எண்கள் 4. பிறகுதானியோட 4 எண்கள் 10. சரியோ? ஓகே, இப்போ வந்து 6 இதை சொல்லுங்க அப்பம். முறைமை இல்லா பின்னண்டு எப்படி எழுதுறது? சார் எனக்கு எதுவும் விளங்கல சார். ஓகே, அப்புறம் சரி. இப்போ என்னென்றால் முறைமை என்ன பின்னண்டு என்னென்று சொன்னால், இப்போ லெட்ஸே வந்து அரையன் இருக்கு. ஓகே, 1 2. இதை முறைமைனா பின்னண்டா என்ன வேணும் என்றால் 2 மேல கொண்டுறோம், 1 கீழே கொண்டுறோம். அப்ப இதுக்கு விட என்ன? 2 மேல வரும், 1 கீழே வரும். 1 கீழே நீங்க போட தேவையில்லை. இதான் முறைமை என்ன பின்னம். லெட்ஸே 3 5 போட்டா என்ன நடக்கும்? சொல்லுங்க டீச்சரா, இதுக்கு என்ன முறைமை என்ன பின் எண்ணம்? எப்படி எழுதுற முறைமை இல்லாமல்? நிகர் மாற்ற எழுதுறா அப்படி எழுதணும். நிகர் மாற்றா என்ன? கீழே உள்ளதை மேல கொண்டுறோம், மேல உள்ளதை கீழே கொண்டுறோம். இவருங்க போட்டா இது. அப்ப இது அதே மாதிரி இது செய்தா 2 வரும். டிக்ஷன் இப்ப உங்களுக்கு தெரியுதா? வைட்டா விளங்குது சார். ஓகே, ஒயிட் ஆகணும்னா சரி. எஸ், ஓகே, எஸ். சரி டிக்ஷன் இதை சொல்லுங்க அப்போ. இது வந்து பிரித்தல் அடையாளம் 3. இதை சுருக்கு வேண்டு கேட்கிறோம். என்னன்னு சொல்லி என்னென்ன செய்வீங்க? இது பிரித்தல் அடையாளம். என்ன செய்வீங்க? இத 6 எண்கள் 2 போடணும். அப்புறம் இந்த பிரித்தல் என்ன மாத்தணும்? பெருக்கலா மாத்தணும். அப்ப என்ன வரும்? 3 அப்படி வரும். 1 கீழ் 3. ஓகே, இங்க பாத்தீங்களா 3 வந்து 1 இது 2ஆல பிரிக்கலாம். சரியோ? 2 முறை அடங்கும். மற்ற இதோட செய்யலாம். அப்போ என்ன விட வரும்? 2 எண்கள் 2 கீழ் 7. வெரி குட். ஓகே, கோகில் இதை சொல்லுங்க பாப்போம். பிரித்தல் 3 கீழ் 7. 2 வரும். சுருக்கணும் சார் இது. ஓகே, சுருக்கு. எஸ், என்ன எழுதுவீங்க அடுத்தது? 9 28. 7 மேல் 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். அடுத்து என்ன செய்யணும்? 9 28 போட்டாச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? இதை செய்யணும். இது எப்படி மாறும்? இது வந்து பெருக்கலாம் சார். பெருக்கலாம். எஸ், வெரி குட். அடுத்து என்னென்ன வரும்? 7 மேல் 3 வரும் சார். இல்லையே, பெருக்கலாம் என்ன செய்யும்? இது வந்து இது மேல போவார், இது என்ன செய்வார்? கீழே வரும். 7 சார், கீழே 3 வரும் சார். ஓகே, 3. இதை பிடிச்சிருக்கலாம். அப்ப இத சுருக்குனா 1 சார், இத 9 சுருக்குனா 3 சார். ஓகே, மற்ற இதே மேலே 7 சுருக்குனா 1 சார், 28 சுருக்குனா 4 சார். ஓகே, அப்ப என்னென்ன வரும் இங்க? 4 4 4 மேல் 3 வரும் சார். ஓகே, 4 மேல் 3. யாருக்கு क्वेश्चन இருக்கோ? அபிஷேக்? நோ சார். ஓகே, காஷினி, லஜான்வி,
No, sir. No, sir. Diksana? No, sir. ஓகே எல்லாரும் ஓகேயோ? ஓகே, அடுத்தது போவோமா? இது உங்களுக்கு ரிவிஷன் தானே இப்ப செய்யறேன் திருப்பி என்ன? ஓகே, இதை சொல்லுங்க அடுத்தது. அபிஷேக் நீங்க சொல்லுங்க அவருக்கா ப்ளீஸ். சுருக்குக. ஓகே, பயப்படக்கூடாது. கொஸ்டின் தான் கேட்கணும், சேருது பிளாங்க இல்ல. ஓகே, 6 எண்கள் 7. என்ன செய்யணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். முதல் இவரை செய்யணும். எப்படி எழுதலாம் இவரை அபிஷேக்? சார் முறைமை இல்ல பின்னத்துக்கு மாத்தணும் சார். வெரி குட். எஸ், 2 பேரும் 5 25. 21 26 சார். 5 மேல் 26. வெரி குட். அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து பெருக்கலா மாத்தி 6 மேல் 7 போடணும். ஓகே, 6 மேல் 7 போடணும். வெரி குட். சரி, வேற என்ன செய்யலாம்? 2ஆல பிரிக்கலாம். சரியோ? அடுத்து என்ன செய்யலாம்? அபிஷேக் உங்களை தான் கேட்கிறேன். 13 தர 7. 5 3 15. சரி, இப்ப என்ன வரும்? 13 7 பெருக்கி பிரிக்கணும் சார். ஓகே, எவ்வளவு வரும்? அப்ப 7 2 9. சரியா? ஓகே சார். 15. ஓகே, சரி. இப்ப என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னது விளங்கணும். இன். சரியோ? இன். இப்ப வந்து லெட்ஸே 1 3 இன் 5 1 மீனிங் வந்து 3 1 பெருக்கல் வரும். அதுல மீனிங் வந்து பெருக்கல். ஓகே, 1 5. அப்ப என்ன வரும் லஜான் வீதுக்கு? லஜான், யூ ஆர் மியூட்டட். எதுக்கு சார்? இதுக்கு என்ன விட வரும்? இதுக்கு இந்த கேள்விதான் செய்யறான். அப்ப இதை சொல்லுங்க, இதுக்கு என்ன வரும்? சார் இன்னுன்னு சொன்னா பெருக்கல் அடையாளம் சார். எஸ், ஓகே. இப்படி போட்டான் 1 3 தர 1 5 போட்டான். இது இப்ப என்ன வரும்? இப்ப சார் 5 3 15 15 மேல் 1 சார். வெரி குட், வெரி குட். ஓகே, இன்னும் இதை சொல்லுங்க அப்ப பார். ஓகே, இதை சொல்லுங்க லெஜான்வி, நீங்க சொல்லுங்க அப்போ. சார் 5 நோ நோ, ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும். 4 5. அடுத்து என்ன செய்யணும்? பெருக்கல் போட்டு சார் 3 மேல் 2. ஓகே, சரி. ஓகே, பிறகு இப்ப சார் பகுதி என்ன பெருக்குனா சார் 5 15. ஓகே, தொகுதி என்ன பெருக்குனா சார் 8 சார். 15 மேல் 8. வெரி குட், வெரி குட். ஓகே, வெரி குட். அடுத்த சுஜித்ரா, நீங்க இதை சொல்லுங்க அப்போ. ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வோம். ஓகே, முதல்ல நாங்க இதை செய்வோம். என்ன செய்யறது? முறைமையில பின்னத்தை கலப்பெண்ண மாத்தணும் சார். ஓகே, என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்போ. இது என்ன விட வரும்? 2 சார். 2 மேல் 2 10 11 11 சார். இது என்ன பின்ன கொண்டு சொல்றது? முறைமை இல்ல பின்ன சார். ஓகே, சரி. இதுல வந்து என்ன 5 2 10 10 3 11 11 2 சொல்றீங்க. இது என்ன இன்னண்டு என்ன வரும்? பெருக்கல் சார். ஓகே, இது எப்படி செய்வீங்க?
இது நேரடியா போடணும் சார். 11 மேல் 3. இல்லையே, நோ, இது வந்து ஒன்று ஒன்று. ஓ, ஓகே ஓகே சார். கோடு மாதிரி. ஓகே, அப்ப என்ன செய்வீங்க? ஒன்று தர 11 மேல் 14 சார். ஓகே, அது அப்புறம் என்ன வரும்? 22 மேல் சார். நோ நோ நோ, முதல் சுருக்கணும், முதல் சுருக்கணும். 11 sir. 11 நீங்கள் சுருக்கலாம். 14 கீழ் 2 சார். ஓகே, 14 பாருங்க, அதே இதே சுருக்கினா 7. இல்லைங்க, இதுல Excuse me, 11 sir. இருந்தது, 7 கீழ் 1 சார். 7 இங்கில் 1. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சார் அந்த 11 மேல் 3 போட்டு சார் 1 போட்டிருக்கீங்க. அங்கன சார் ஓர் 11 11 13 தானே சார் வரும். ஓகே, ஓர் 11 11 11 3 எவ்வளவு? 13 13 11 சார். 3 சாரி சார் 14 14 சார். அதனால தான் இங்கே வந்துட்டு ஃபைன். இல்லை, தேங்க்யூ, கொஷின் கேட்டாங்க, வெரி குட். ஓகே ஓகே, நாங்கள் இப்போ ஒரு புது டாபிக் போகிறோம். சரி, உங்களுக்கு நான் முதல்ல இது சொல்லி தந்தால் நான் திருப்பி நான் இன்னொரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, நாங்கள் இப்போ வந்து இந்த 2ஆம் கொஷினை பார்ப்போம். ஓகே, சுஜித்ரா, நீங்கள் சொல்லுங்க, பெருமானம் காண்க. ஓகே, 64 ரூபாய் 64 3 4 எத்தனை ரூபாய்? அதுக்கு என்ன செய்வீங்கள்? சார் பெருக்கணும் சார். அப்படின்னா பெருக்கணும் சார். ஓகே, பெருக்கி டப்புன்னு செய்து சொல்லுங்க, அவ்வளோ வருதுண்டு. சார் கொஞ்சம் டைம் வேணும் சார். ஓகே 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 ஓகே, சுஜித்ரா என்ன செய்யணும் என்றால், அப்போ 64 சார். என்னன்னு சொல்லுங்க. 64 4 மேல் 3 சார் பெருக்கல். ஓகே, அப்புறம் என்ன வரும்? அப்ப 64 4 பெருக்கணும் சார். பெருக்குனா 16 16 3 சுருக்குனா 48 சார். முதல் நீங்கள் இதை 64 4ஆல பிரிக்கும். ஓ சார். ஓகே, 16 அப்புறம் என்ன ஒன்று இதுல அப்புறம் என்ன வருது? 3 பெருக்கணும் சார். பெருக்கினா எவ்வளவு வரும்? 48 சார். 48. வெரி குட். ஓகே ஓகே, ஹாஷினி 2ஆம் கேள்வியை சொல்லுங்க பாப்போம். முதல் என்ன செய்யணும் என்றால், எத்தனை கிராம் இதை பார்க்கணும். ஓகே, இந்த யூனிட் என்னன்னு பார்க்கணும். இதுல வந்து கிராம்ல தந்திருக்கு, கிராம்ல கேட்டு இருக்கு. அப்ப நீங்கள் ஒரு கன்வர்ஷன் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஓகே, அதை கவனிக்கணும். இங்க பாருங்க, இதுல ரூபால தந்திருக்கு, ரூபால கேட்கலாம். அப்ப நீங்கள் 64 நேரே செய்யலாம். வரைக்கலாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஆஷினி சொல்லுங்க. சார் 400 எஸ் 400 போட்டு பெருக்கல் அடையாளம் போட்டு சார் 3 2 போடணும் சார். ஓகே, 2 5. ஓகே சரி. ஓகே, இப்ப 400 வந்து 3ஆல 5ஆல சுருக்கு சார். ஓகே, 400 5ஆல சுருக்கு 80 சார். ஓகே, 80 2ஆல பெருக்கணும் சார். ஓகே, எவ்வளவு வரும்? 160 சார். 160. வெரி குட். தேங்க்யூ சார். ஓகே, அடுத்த கோவில் வாங்க. 3ஆம் கேள்வி சொல்லுங்க. ஏக்கர் எஸ் பெருக்கல் 3 மேல் 1 சார். ஓகே, அப்ப 3 சுருக்குனா 1 சார். பாருங்க, எப்படி எல்லாம் எழுதணும். என்ன 3 3ஆல் சுருக்குறது? இங்க பாருங்க, 6 ஏக்கர் இன் 1 3 இப்படி எழுதுறது. அப்புறம் என்ன செய்வீங்கள்? இதே விதம் என்ன வேணும்? சுருக்கணும். அப்ப 1 இங்கே எவ்வளவு இருக்கு? 2. 6 3ஆல பிரிச்சா 2 சார். ஓ 2 2 சார். ஓகே, 2. என்ன யூனிட் என்ன போடணும் இதுல? ஏக்கர். வெரி குட். ஓகே ஓகே, அடுத்த சொல்லுங்க. அடுத்த இந்த கேள்வி என்ன வரும்? 4ஆம் கேள்வி.
சார் கிலோமீட்டரை வந்து மீட்டருக்கு மாத்தணும் சார். வெரி குட். ஓகே ஓகே வெரி குட். ஓகே ஓகே சொல்லுங்க. அப்ப என்ன செய்யணும் அதுக்கு? 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் சார். ஓகே அப்ப அத வந்து 18 மேல் 1 போடணும் சார். பெருக்கல் வெரி குட். 18 மேல் 1. ஓகே என்ன செய்யணும்? 8ஆல பிரிக்கலாம். சார் முதல் 4ஆல பிரிப்போம். அப்ப சார் 8ஆல 4ஆல பிரிச்சா பிரிச்சு 25 வரும் சார். 8ஆல பிரிச்சா எவ்வளவு வரும்? 125. அது 8ஆல பிரிச்சால் எஸ் சார். 8ஆல பிரிச்சா 125 வரும் சார். 1000. ஓகே இல்லையே. சரி முதல் வந்து 4ஆல பிரியுங்க. 4ஆல பிரியுங்க 1000. அப்படி வராது. 4ஆல பிரிச்சா 2, இங்க 4ஆல பிரிச்சா எவ்வளவு? சின்ன 4 பிரியுங்க 8, ஓகே சார். 2 மிச்சம். அப்ப எவ்வளவு வரும்? இங்க 5 22 தானே. அப்புறம் என்ன வரும்? இந்த 0 அப்படியே வரும். வரும் சார். விளங்குதா? எஸ் சார். அப்புறம் என்ன ஓடும்? இத பெருக்கணும் சார். ஓகே 2ஆல பிரிக்கலாம் பாருங்க. இது 1, இங்க 1 வரும், இங்க 2 வரும். அப்ப என்ன வரும்? 2 4, இங்க 1 போகும். அப்ப 10 125. 125 சார். ஓகே அப்ப இதுக்கு என்ன விட வரும்? இப்ப 125 என்ன யூனிட்? கிலோமீட்டர். மீட்டர். எஸ் சார். என்ன என்னத்துல கேட்டது? மீட்டர்ல கேட்டது. சரியோ? மீட்டர். ஓகே ஓகே சார். ஓகே இப்ப என்னென்றால் உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து கடைசி 2 இந்த 2 ஓகே உங்களுக்கு உடனே போடுறேன். இப்ப இந்த 3 நாளையும் ஹோம்ஒர்க் செய்யுங்க. மற்ற எல்லாம் நான் ஒரு ஹோம்ஒர்க் செய்து வந்துட்டேன். இப்போ நான் ரிவ்யூ பண்ணிட்டேன் போடுறேன் கிளாஸ்ல வச்சு. இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம் வந்து ஓகே போர்ட் மேத்ஸ். இது என்னென்றால் அவங்க நம்ம அந்த ரூல்ஸ் எப்படி ரூல்ஸ் பாவிக்கிறது. இவருக்கு முதல் சொல்றாரு வந்து அடப்பு குறி முதல் செய்யணும். பிறகு என்ன செய்யறாரு? இன் செய்யணும். இன்ன வந்து இன்னொரு மாதிரி சொல்றது ஆஃப். பிறகு வந்து வகுத்தல், அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். அடுத்த என்ன? பெருக்கல், பிறகு கூட்டல் அல்லது கழித்தல். சரி நாங்கள் நேரே கொஸ்டினுக்கு போலாம். இங்க பாருங்க, இது நான் முதலே செய்தேன். இது முதலே செய்தனாங்க. என்ன வரும்? இப்படி போட்டால் தர போடணும். பிறகு வந்து இது உங்களுக்கு தெரியும் என்ன செய்யறேன். சரியோ? இதுகளைத்தான் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே இதுகளை பார்க்க போறோம் அடுத்த கிளாஸ்ல. சரி எது கொஸ்டின் இருக்கோ? No sir. No, sir. ஓகே தேங்க் யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். கொஸ்டின் இருந்தால் வாட்ஸ்அப்ல போடுங்க. ஓகே இனி கொஞ்சம் கவனமா பெறணும் வேண்டாம். கொஞ்சம் போக கஷ்டமான டாபிக் வந்துட்டு இருக்கு. ஓகே கஷ்டமான டாபிக் வருது. ஆனால் மேத் வந்து வெரி சிம்பிள். நீங்கள் வந்து உங்களோட லைஃப்ல வர சின்ன சின்ன பிரச்சனையை மேத் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி தரும். அப்படியே கவனமா படிக்கணும். தெரிந்தாலும் உங்களோட டைம் எந்த டைம் எல்லார டைமே நீங்கள் யோசிக்கணும். அது நேரம் உங்களோட நல்ல ஃபியூச்சருக்கு மேத் வந்து ஒரு சரியான பேஸா இருக்கு. ஓகே ஓகே அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். see you next class. Thank you sir. Okay bye bye. Thank you, sir. Bye, sir. Thank you sir. Bye sir. Okay bye bye. Thank